ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் பொங்கல் பரிசாக மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்துக்கான அமௌண்ட்டை முன்கூட்டியே இன்றைக்கி பார்த்தா வர வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1000 ரூபாய் வந்திருக்கா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் புதிய அப்ளிகேஷன் குறித்தும் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,06,00,000 பேருக்கு மந்த்லி 15ஆம் தேதி 1000 ரூபாய் வங்கி கணக்கு டைரெக்டாக செலுத்துகிறாங்க. இது வரைக்கும் 16 தவணைக்கான அமௌண்ட்டை டைரெக்டாக வங்கி கணக்கு செலுத்தியிருக்காங்க. எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி அன்னைக்கு தான் வங்கி கணக்கில் செலுத்துவாங்க. அந்த வகையில் இந்த மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அந்த மகளிருக்கு முன்கூட்டியே 9ஆம் தேதி இன்றைக்கே பார்த்தா 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 15ஆம் தேதி போடக்கூடிய அமௌண்ட்டை இன்றைக்கே 9ஆம் தேதி இன்றைக்கே செலுத்திட்டாங்க. ஏன்னா இன்று முதல் பொங்கல் பரிசும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது கூடவே உங்களுக்கு 1000 ரூபாயும் பார்த்து இன்றைக்கே கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். டியர் கஸ்டமர், டிபிடி டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் பேமெண்ட் ஆஃப் ₹1000 ரூபாய் கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட் நம்பர்னு கொடுத்துட்டு 9/1/2025 மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கான அமௌண்ட்டை அனுப்பிட்டாங்க. எல்லாருக்கையுமே வந்திருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வராதவங்க கண்டிப்பாக மதியத்துக்குள்ளே ஒவ்வொரு பேங்க்கை அனுப்பிடுவாங்க. நீங்கள் ஸோ பேங்க்கில் போய் என்ட்ரி பண்ணி பாருங்கள். மொபைல் நம்பர் தான் எஸ்எம்எஸ் வந்திருக்கு, நெட் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அக்கௌண்ட் செக் பண்ணுறது டீட்டெயில்ஸு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு 1000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கு செலுத்திட்டாங்க. முன்கூட்டியே பொங்கல் காரணமாக அனுப்பிட்டாங்க. ஓகே, அதுக்கடுத்து மகளிர் உரிமை தொகைக்கான புதிய அப்ளிகேஷன் குறித்து நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரை பயன்பெறாதவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையில் துணை முதல்வர் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. அதாவது புதுசாக மகளிர் ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய ரேஷன் கார்டை வச்சுருக்கோங்க, இதுக்கு முன்னாடி இந்த மகளிர் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாதவங்க அப்போ எல்லாருமே நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புதிய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக அப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.